என்னால் ரொம்ப பெரிய புத்தகம்லாம் படிக்க முடியாது. 4, 5 புத்தகம்லாம் என்னால் கன்டினியூஸாக படிக்க முடியாது. நாங்கள்லாம் ரீல்ஸ் பார்க்குற பரம்பரை. அப்படின்னா எனக்கு ரொம்ப சுருக்கமாக படிக்கணும் அப்படின்னா கவிதைகள் நான் பரிந்துரைப்பேன். கவிதைகளில் இப்போ நிறைய ஹைக்கூ மாதிரியான கவிதைகள் நிறைய நமக்கு உதவும். ஏன்னா நானுமே யூடியூப் நிறைய பார்க்குறோம் அப்படின்றதுக்காக அந்த நேரத்தை அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும்னு புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கவனித்தேன், நம்ம புத்தகம் வாசிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் ஆகும்ல. அப்போ வந்து ரீல்ஸ் நிறைய பார்க்குறோம். அப்போ ஒரு முழு நேரம் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம மாற்றாக ஒரு நாவல் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஷார்ட் டைமில் 15 செகண்டில் நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்குறோம். அப்போ அதுக்கு மாற்றாக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்றப்ப தான் எனக்கு தோணியது கவிதைகள். அந்த மாதிரி சமீபமாக நிறைய கவிதைகள் புத்தகம் வாசித்துக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக பிடித்த கவிதை புத்தகம் வந்து முகவரியற்ற தெருவின் 3வது வீடு. நாடன் சூர்யா அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பொதுவாக கவிதை புத்தகத்தை விமர்சனம் அந்த மாதிரி நிறைய சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. உதாரணமாக அவர் எழுதின சில கவிதைகள் மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்போ இந்த புத்தகம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். வெறுமையாக இருப்பதனால் நான் தீர்ந்து விட்டதாக நினைக்காதீர்கள். நான் இன்னும் நிரம்பவே இல்லை. நிரம்ப விரும்பாத கோப்பை நான். எதையேனும் ஊற்றி என் வெறுமையை தீர்த்து விடாதீர்கள். ஹைக்கூ மாதிரியான நிறைய கவிதைகள் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடித்த 2 கவிதைகள் சொல்கிறேன். ஒன்று, பறவைகளின் கண்களில் மனிதர்கள் அனைவரும் ஊனமானவர்களே அப்படின்ற ஒரு கவிதை இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து இங்கே இருக்கிற மற்றவங்கள நீ அழகில்லை, உன்னால் இது முடியாது அது முடியாதுன்றோம். ஆனால் பறவைகளுடைய கண்களில் இருந்து மனிதர்கள் எல்லாருமே ஊனமானவங்க தானே அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை. என் பாஸ்போர்ட்டை வீணாக்கி விட்டது பறவைகளின் எச்சம் அப்படின்ற ஒரு கவிதை. இதுக்கெல்லாம் நான் எப்படி விமர்சனம் சொல்கிறதுனே நமக்கு தெரியாது. பெண்ணியம் நம்ம நிறைய பேசியிருப்போம். அதில் அதற்கான எதிர்கருத்துக்களும் இருக்கும். இவர் கவிஞர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, கடையில் தனியாய் நின்று தேநீர் அருந்திய பெண்ணை குறுகுருவென வினோதமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள் சுற்றி நின்ற ஆண்கள். முன்ன பின்ன பொண்ணு டீ குடிச்சு பார்த்ததில்லையா என்றபடி மலையை துப்பியது வானம். மலைக்கு ஒதுங்கியவர்களில் பலர் எரிய தொடங்கினர் அவள் வசீகரமாய் அடுத்து பற்ற வைத்த சிகரெட்டில். அடுத்ததாக காதலர் தினத்துக்காக அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். இன்று காதலை சொல்லும் தினமாம். ஒவ்வொரு வார்த்தையாக என் காதலை சொல்லி முடிக்க போதுமான பிப்ரவரிகள் காலத்திடம் இல்லை. ஐ லவ் யூ என்ற ஒற்றை வார்த்தையில் நிச்சயமாய் என் காதலும் இல்லை. உள்ளே கொடுத்தால் காணிக்கை, வெளியே கொடுத்தால் பிச்சை, குழப்பத்தில் கடவுள். இந்த மாதிரியான நமது பொது நம்பிக்கைகளுக்கு மேலே கல்லெறிகிற கவிதைகளும் இந்த புத்தகத்தில் இருக்குது. நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள். என் கனவை பாதியிலேயே விட்டுவிட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு கவிதை. பொதுவாகவே ஹைக்கூ மேலே எனக்கு என்ன ஆர்வம்னா, திருக்குறள் மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்லி அதை வந்து யோசிக்க வைக்கிறது தான் ஹைக்கூ கவிதை. எனக்கு ரொம்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் வரலை அப்படின்னா அது மேலே பெரிய ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய பிரச்சனையை நான் பார்க்குறது சுருக்கமாக எதையுமே என்னால் கன்வே பண்ண முடியாது. அதனால் எனக்கு இந்த சுருக்கமாக சொல்கிற விஷயங்கள் மேலே ஆர்வம் அதிகம். அதனால் ஹைக்கூ மேலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. இந்த புத்தகம் நாடன் சூர்யா அவர்கள் எழுதிய புத்தகம். அகில் நிலா வெளியீட்டகம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. புத்தகத்தினுடைய பேர் வந்து முகவரியற்ற தெருவின் 3வது வீடு. மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அளவன் ராஜா.